வீடியோ போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா அந்த வீடியோ கீழே இருக்க லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி விடுங்க. இதே மாதிரி வீடியோஸ் நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்ன்றதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ லைக், சப்ஸ்கிரைப், ஷேர். Hi students, next time example 3.67. If a equal to 120,315, b equal to 831,241,531, find ab அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ தமிழ் மீடியத்தில் அதே போல் தான் a equal to 1 மேட்ரிக்ஸு, b equal to 1 மேட்ரிக்ஸு. நெக்ஸ்ட்டு என்ன சொல்கிறாங்க, எனில் ஏபிஐ கான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிதானா? இதில் நல்லா அப்சர்வ் பண்ணணும். ஃபஸ்ட்டு மேட்ரிக்ஸை ரைட் பண்ணிக்கும். A equal to 1 2 0 3 1 5, B equal to 831 241 531. இந்த மேட்ரிக்ஸை நீங்கள் கொஞ்சம் கவனிக்கணும். எப்படின்னா, ஆர்டரை ஃபஸ்ட்டு பார்க்கணுங்க. இது பாருங்க, இது ரோ, இது என்னங்க ரோ, இதுவும் ரோ தான். நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, இப்போ இந்த ரோ மேட்ரிக்ஸில் ஹவு மெனி ரோஸ் கம்மிங்கன்னா 2 ரோங்க. காலம்ஸ் எத்தனை அப்படின்னா 3 காலம்ஸ் இருக்குது. தமிழில் சொல்லணுன்னா நிறை 2 உள்ளன, நிரல் 1 2 3 இருக்குது. அப்போ இதை எப்படி எழுதலான்னா 2/3 மேட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்லலாம். 2x3ன்னு சொல்லலாம். இப்போ இங்கே பாருங்களேன், இங்கே 1 ரோ 2 ரோ 3 ரோஸ், காலமு 1 2 3 காலம் இருக்குது. சரியா? இதே தமிழில் சொல்லணும்னா நிறை 3 நிறைகள், நிரல் 1 2 3. அப்போ 3x3. சரியா? இப்போ நம்ம மேட்ரிக்ஸை மல்டிப்ளிகேஷன் பண்ணணும் அப்படின்னா, இந்த மேட்ரிக்ஸ் நமக்கு இப்படி ரைட் பண்ணிக்கணும். 2/3 3/3. இது ரெண்டையும் அடிஷனாக இருந்தாக்க கண்டிப்பாக ஆட் பண்ண முடியாது. ஏன்னா சேம் மேட்ரிக்ஸாக இருந்தால் தான், மேட்ரிக்ஸோட ஆர்டர் சேமாக இருந்தால் தான் ஆட் பண்ண முடியும். பட் மல்டிப்ளிகேஷனில் அது கிடையாது. ஏன்னா இங்கே பாருங்க, ஃபஸ்ட்டு மேட்ரிக்ஸோட நிரலும் காலமும், செகண்ட் மேட்ரிக்ஸோட நிறையும் ரோவும், ஃபஸ்ட்டு மேட்ரிக்ஸோட காலமும் செகண்ட் மேட்ரிக்ஸோட ரோவும் ஈக்குவலாக இருந்துச்சுன்னா அந்த மேட்ரிக்ஸை நம்ம மல்டிப்ளிகேஷன் செய்ய முடியும். இதாங்க கான்செப்டு. ஃபஸ்ட்டு மேட்ரிக்ஸோட காலமும் செகண்ட் மேட்ரிக்ஸோட ரோவும் ஈக்குவலாக இருந்துச்சுன்னா அதை நம்ம மல்டிப்ளிகேஷன் செய்ய முடியும். அப்போ இதுக்கு ஆன்சர் மேட்ரிக்ஸ் என்ன வரும் அப்படின்னா, இங்கே பாருங்க, 2x3. 2x3 தான் இதுக்கு ஆன்சர் மேட்ரிக்ஸு. நீங்கன்னா செக் பண்ணி பாருங்கள். இந்த ஏ மேட்ரிக்ஸ் ஃபார்மேட்டில் தான் நமக்கு ஆன்சர் வரும். சார் அப்படின்னா ஏ மேட்ரிக்ஸ் தான் வருமா? அப்படிலாம் இல்லை. நம்ம இந்த லாஸ்ட்டு இந்த போத் ரெண்டும் ஈக்குவலாக இருந்துச்சுன்னா நமக்கு லாஸ்ட்டு 2 இருக்கிறது தான் நமக்கு ஆன்சர் மேட்ரிக்ஸு. ஓகேங்க, இப்போ நம்ம சம்மில் பார்க்கலாம். We observe that A is 2x3 matrix and B is 3x3 matrix. Hence AB is defined and it will be of the order 2x3.
தமிழில் ஏ என்ற அணியின் வரிசை 2x3 மற்றும் பி என்ற அணியின் வரிசை 3x3 என்பதால் ஏபி என்ற அணியை வரையறுக்கப்படுகிறது. மேலும் ஏபியின் வரிசை 2x3 ஆகும். அவங்களே ஸ்டேட்மெண்ட்டு நம்மளே சொல்லிடுறோம். இப்போ ஏன்னு ஒரு மேட்ரிக்ஸு பின்னு ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்துருவாங்களா. இப்போ இதை நம்ம மல்டிப்ளை பண்ண போகிறோம். அப்போ மல்டிப்ளை பண்ண போகிறோன்னா எப்படி பண்ணணும், ஏ இன்ட்டு பி ஈக்குவல் டு 1 2 0 3 1 5 இன்ட்டு 8 3 1 2 4 1 5 3 1. பாருங்க, ரொம்ப முக்கியம். நம்ம இதில் பண்ணக்கூடியது எப்படின்னா, ஃபஸ்ட்டு ரோவையும் ஃபஸ்ட்டு காலமையும் மல்டிப்ளை பண்ணணும். சரியா, இங்கே பாருங்களேன், இதில் ஃபஸ்ட்டு ரோவில் ஃபஸ்ட்டு எலமெண்ட்டும் ஃபஸ்ட்டு காலமில் ஃபஸ்ட்டு எலமெண்ட்டையும் மல்டிப்ளை பண்ணணும். என்ன பண்ணணும், மல்டிப்ளை பண்ணணும். அப்போ 1 × 8 என்ன கிடைக்கும், நமக்கு 8 கிடைக்கும். நெக்ஸ்ட்டு ப்ளஸ்ஸு கொடுத்துக்கணும். ஏன்னா நெக்ஸ்ட்டு செகண்ட் எலமெண்ட்டையும் ரோவில் செகண்ட் எலமெண்ட்டையும் காலமில் செகண்ட் எலமெண்ட்டையும் மல்டிப்ளை பண்ணணும். அப்போ 2 2s are 4ன்னு கிடைக்கும். நெக்ஸ்ட்டு ரோவில் தேர்டு எலமெண்ட்டையும் காலமில் தேர்டு எலமெண்ட்டையும் மல்டிப்ளை பண்ணணும். ரோவில் தேர்டு எலமெண்ட்டு, காலமில் தேர்டு எலமெண்ட்டு. அப்போ 0 × 5 0ன்னு கிடைக்குமா. இப்போ ஃபஸ்ட்டு ரோவையும் ஃபஸ்ட்டு காலமையும் மல்டிப்ளை பண்ணிட்டோம். அகைன் ஒன்ஸ் சொல்கிறேன், 1ஐயும் 8ஐயும் மல்டிப்ளை பண்ணணும், 2ஐயும் 2ஐயும் மல்டிப்ளை பண்ணணும், 0ஐயும் 5ஐயும் மல்டிப்ளை பண்ணணும். 1ஐயும் 8ஐயும் மல்டிப்ளை பண்ணால் 8, 2ஐயும் மல்டிப்ளை பண்ணால் 4, 0ஐயும் 5ஐயும் மல்டிப்ளை பண்ணால் 0. இப்போ நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுறேன், ஃபஸ்ட்டு ரோ செகண்டு காலம், ஃபஸ்ட்டு ரோ செகண்டு காலமு. சரியா, இது மல்டிப்ளிகேஷன் சிம்பிள் பார்த்துங்க. இப்படி கொடுக்குறோம் 6 மார்க்கு, திரும்ப 6 கீழே பார்த்து இறங்குது. இது ஃபஸ்ட்டு மேட்ரிக்ஸு, இது செகண்டு மேட்ரிக்ஸு. சரியா, இப்போ ஃபஸ்ட்டு ரோ செகண்டு காலம் 1 × 1 இங்கே எழுதணும். ரைட் பண்ணுறப்ப கொஞ்சம் தள்ளி இங்கே எழுதணும். நெக்ஸ்ட்டு 2 × 1 +2 0 × 1. அப்போ என்ன கிடச்சிரும், 0 கிடச்சிரும். இப்போ நம்ம ஆன்சர் சைடில் 1 ரோவை கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். சரியா, சரி, இங்கே நம்ம மிஸ்டேக் பண்ணிட்டோம். இது எங்கே இருக்குன்னா இன்னும் கொஞ்சம் தள்ளி இந்த சைடு வரணும். நம்ம லாஸ்ட்டுக்கு கண்டுபிடிச்சிட்டோம். சென்டரில் ஒரு ரோ இருக்குது பாரு, அது மிஸ்ஸிங்கு. அப்போ இதை லாஸ்ட்டாக ரைட் பண்ணிக்கோ. சரியா, அப்போ லாஸ்ட்டாக ரைட் பண்ணோன்னா கொஞ்சம் தள்ளி இப்படி எழுதிக்கும். 1 + 2 2 + 0. இப்போ செகண்ட் ரோ செகண்டு காலமை மல்டிப்ளை பண்ணால் 1 × 3. அப்போ என்ன கிடைக்கும், நமக்கு 3 கிடைக்குமா. ப்ளஸ்ஸு 2 × 4, 2 4s are 8, 0 × 3 0 ஆகிடுமா. இப்போ நம்ம ஒரு ரோவை ஃபினிஷ் பண்ணியிருக்கோம், 3 காலம்ஸு நமக்கு கிடச்சிருக்கு. சரி தானே. இப்போ நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுறோம், செகண்டு ரோ ஃபஸ்ட்டு காலம் அதே மாதிரி தான் வரணும். 1ஐயும் 8ஐயும் மல்டிப்ளை பண்ணணும். சாரி, 3ஐயும் 8ஐயும் 1ஐயும் 2ஐயும் மல்டிப்ளை பண்ணணும், 5ஐயும் 5ஐயும் மல்டிப்ளை பண்ணணும். இது பார்த்திங்கன்னா 3 × 8 24 கம்மிங்களா. நெக்ஸ்ட்டு ப்ளஸ்ஸு 1 × 2. அப்போ என்ன கிடைக்கும், 1 × 2 2 தான். 5 × 5 ப்ளஸ்ஸு 25. நெக்ஸ்ட்டு என்ன பண்ண போகிறோன்னா
செகண்ட் ரோ செகண்ட் காலம் 3 into 3 3 3s are 9. நெக்ஸ்ட்டு 1 into 4 அதாவது ஃபஸ்ட்டு எலமெண்ட்டு செகண்ட் எலமெண்ட்டு ரோவில் செகண்ட் எலமெண்ட்டு காலமில் செகண்ட் எலமெண்ட்டு. அப்போ 1 into 4 4, 5 into 3 15. நெக்ஸ்ட்டு செகண்ட் ரோ தேர்டு காலம். அப்போ 3 into 1 3, 1 into 1 1, 5 into 1 5. சரிங்களா? இப்போ நம்ம ஆன்சரை ஆட் பண்ணுறோம். 8 + 4 என்னங்க கிடைக்கும்? 12. 3 + 8 11. 1 + 2 3. 24ஐயும் 2ஐயும் ஆட் பண்ணால் 26. 26ம் 25ம் 51. 13 13ம் 15ம் 18 28 கிடைக்குங்களா? 4 + 5 9. அப்போ 12 11 3 51 28 9. இதாங்க நமக்கு ஆன்சராக கிடச்சிருக்கு ஏபி மேட்ரிக்ஸ். நமக்கு ஆன்சர் மேட்ரிக்ஸ் நம்ம என்ன சொன்னோம்னா 2/3 கிடைக்கும்னு சொல்லியிருந்தேன். இங்கே எழுதியிருக்க பாருங்கள். 2/3 கிடைக்கும்னு சொன்னோன்னா இங்கே பாருங்கள் 2 ரோஸு என்னங்க 2 ரோஸு 3 காலம்ஸு, அதாவது 2 நிரை இன்ட்டு 3 நிரல் ரோ காலமு. சரியா? சம் இஸ் கம்ப்ளீட்டட். நெக்ஸ்ட்டு சம்மு 3.68. உங்களுக்கு மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன் எப்படின்னு புரியும்னு நினைக்கிறேன். சரிங்களா? நெக்ஸ்ட்டு எக்ஸாம்பிள் 3.68. Next example 3.68. If A is equal to 2113, B equal to 2013. Find AB and BA. Verify that AB equal to BA. தமிழில் பார்த்தோன்னா அந்த A மேட்ரிக்ஸ் 2B மேட்ரிக்ஸ்னு கொடுத்துருக்காங்க. எனில் AB மற்றும் BAவை காண்க. மேலும் AB equal to BAவா என்பதை சரியா என ஆராயுங்க. சரிங்க, இப்போ நம்ம பார்க்கலாமா? மல்டிப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி இதனுடைய ஆர்டரை செக் பண்ணுறோம். 2 ரோஸ் இருக்குது. எத்தனை ரோஸ் இருக்குது? 2 ரோஸு 2 காலம்ஸ் இருக்கா? இங்கேயும் பார்த்தீங்கன்னா 2 ரோஸு 2 காலம்ஸ் இருக்குது. அது 2 நிரை 2 நிரல். இப்போ நம்ம மல்டிப்ளை பண்ணோம்னா நமக்கு என்ன கிடைக்குன்னா இந்த காலமும் இந்த ரோவும் ஈக்குவலாக இருந்தால் தான் இதை மல்டிப்ளை பண்ண முடியும். நமக்கு ஆன்சர் மேட்ரிக்ஸ் என்ன கிடைக்குன்னா 2/2 தான் கிடைக்கும். சரியா? இப்போ நம்ம மல்டிப்ளை பண்ணுறோம். இங்கே பாருங்கள் எப்படி பண்ணுறோன்னா இந்த ரோ இந்த காலம் ஃபஸ்ட்டு ரோ ஃபஸ்ட்டு காலமும் மல்டிப்ளை பண்ணுறோம். 2ஐயும் மல்டிப்ளை பண்ணுறோம். 1ஐயும் மல்டிப்ளை பண்ணுறோம். அப்போ 2 2s என்ன கிடைக்கும்? 4 ப்ளஸ்ஸு 1 into 1 1ன்னு கிடைக்கும். நெக்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு ரோ செகண்ட் காலம் 2ஐயும் 0ஐயும் மல்டிப்ளை பண்ணுறோம். அப்போ 2 into 0 0 ப்ளஸ்ஸு 1 into 3 ஃபஸ்ட் ரோ செகண்ட் காலம். சரியா? நெக்ஸ்ட்டு செகண்ட் ரோ ஃபஸ்ட்டு காலம். அப்போ 1 into 2 2 3 into 1 ப்ளஸ்ஸு 3 into 1. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா செகண்ட் ரோ செகண்ட் காலம் 1 into 0 0 3 into 3 ப்ளஸ்ஸு 9. இப்போ இதை ஆட் பண்ணுறீங்க. ஆட் பண்ணால் 4 + 1 என்ன கிடைக்கும்? 5. 0 + 3 3. 2 + 5 2 + 3 5. 0 + 9 9. இதுதான் ஈக்குவல் டு ஏபி மேட்ரிக்ஸு. சரியா?
இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம்னா பிஏ ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். என்ன ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம்? BA equal to B matrix 2 0 1 3 into A matrix 2 1 1 3. AB equal to BA வா என வெரிஃபை பண்ண சொல்லியிருக்காங்களா? இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்? ஃபஸ்ட்டு ரோ ஃபஸ்ட்டு காலம். இப்போ B மல்டிப்ளை பண்ணால் ஃபஸ்ட்டு ரோவில் ஃபஸ்ட்டு எலமெண்ட்டு, ஃபஸ்ட்டு ரோவில் செகண்ட் எலமெண்ட்டு, காலமில் செகண்ட் எலமெண்ட்டு. சரியா? இப்போ நம்ம பண்ணோன்னா 2 × 2 என்ன கிடைக்கும்? 4 ப்ளஸ்ஸு 0 × 1 0. நெக்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு ரோ செகண்ட் காலம். அப்போ 2 × 1 என்ன கிடைக்கும்? 2 கிடைக்கும். 0 × 3 0. நெக்ஸ்ட்டு செகண்ட் ரோ ஃபஸ்ட்டு காலம். 1 × 2 2. 3 × 1 3. நெக்ஸ்ட்டு 1 × 1 1. 3 × 3 9 கிடைக்கும். ஈக்குவல்ட்டா? இப்போ இதை ஆட் பண்ணுறீங்க. ஆட் பண்ணி வரக்கூடிய ஆன்சர் தான் பிஏ ஆன்சரு. 4 + 0 4 2 2 + 3 5. நெக்ஸ்ட்டு 1 + 9 10. அப்போ இது ஈக்குவேஷன் 1ன்னு எடுத்துங்க, இது ஈக்குவேஷன் 2ன்னு எடுத்துங்க. 1 2வும் ஈக்குவலாக இருக்கா? இல்லை. அதனால தான் என்ன பண்ணுறீங்க? therefore AB is not equal to BA அப்படின்னு ஃபினிஷ் பண்ணுறீங்க. சம்மு ஃபினிஷ்டு. நெக்ஸ்ட்டு எக்ஸாம்பிள் 3.69. Next example 3.69. If A equal to 2 minus 2 root 2 comma B equal to 2 root 2 minus root 2, show that A and B satisfying commutative property with respect to matrix multiplication. தமிழில் இந்த 2 மேட்ரிக்ஸும் கொடுத்துருக்காங்க. ஏனில் அணியின் பெருக்கலை பொறுத்து A மற்றும் B என்ற அணிகளுக்கு பரிமாற்று விதி உண்மை என காட்டு. பரிமாற்று விதி அப்படின்னா AB equal to BA என நிரூபிக்க வேண்டும். we have show that AB is equal to BA. இப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடு நம்ம எடுத்துக்கிறோம். லெஃப்ட் ஹேண்ட் சைடு அப்படின்னா ஏபியோட வேல்யூஸு. அப்போ AB is equal to A matrix 2 minus 2 root 2 into B matrix பார்த்தீங்கன்னா 2 root 2 minus root 2. இதான் வந்து A into B matrix. இப்போ நம்ம மல்டிப்ளை பண்ணுறோம். மல்டிப்ளை பண்ணால் ஃபஸ்ட்டு ரோ ஃபஸ்ட்டு காலம் தானே பண்ணணும். அப்போ ஃபஸ்ட் எலமெண்ட்டையும் பண்ணணும். 2 2s 4. நெக்ஸ்ட்டு செகண்ட் எலமெண்ட்டு இந்த செகண்ட் எலமெண்ட்டையும் மல்டிப்ளை பண்ணணும். அப்போ என்ன பண்ணணும்னா இங்கே பாருங்கள், ரஃபாக நான் ரைட் பண்ணுறேன். -2 root 2 into minus root 2. மைனஸும் ப்ளஸ் ஆகிடும். ரூட் 2யும் மல்டிப்ளை பண்ணால் 2ன்னு கிடைக்கும். சரியா? அப்போ 2 × 2 என்ன கிடைக்கும்? +4. சரியா? நெக்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு ரோ செகண்டு காலம். அப்போ 2வையும் 2 root 2வையும் மல்டிப்ளை பண்ணால் என்ன கிடைக்கும்? நமக்கு 4 root 2ன்னு கிடைக்கும். சந்தேகமாக இருந்தால் இங்கே பாருங்கள், மல்டிப்ளை பண்ணி பாருங்கள். 2 × 2 root 2 2 2s 4 root 2 அப்படின்னு கிடைக்கும். சரிங்களா? நெக்ஸ்ட்டு -2 root 2 அதாவது ரோவில் செகண்ட் எலமெண்ட்டு, காலமில் செகண்ட் எலமெண்ட்டு. அப்போ இதை மல்டிப்ளை பண்ணுறப்ப எப்படி கிடைக்குன்னா -2 root 2 × 2ன்னு கிடைக்கும். அப்போ 2 2s 4 root 2. இங்கே மைனஸ் இருக்குது, -4 போட்டுக்கிறோம். சரியா?
அப்போ -4√2. நெக்ஸ்ட்டு செகண்ட் ரோ ஃபஸ்ட்டு காலம் √2 × 2. அப்போ என்னாகும் 2√2ன்னு வரும். 2 × -√2 அப்போ -2√2 அப்படின்னு கிடைக்கும். இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தோம்னா செகண்டு ரோ செகண்டு காலம் √2 × 2√2. இங்கே பாருங்கள், √2 × 2√2. √2 மல்டிப்ளை பண்ணால் 2 கிடைக்கும். அப்போ 2 2 சார் 4ன்னு கிடச்சிரும். இங்கே 4. நெக்ஸ்ட்டு 2 மல்டிப்ளை பண்ணுறோம். 2 2 சார் 4. அப்போ நமக்கு 4 + 4 8. 4√2 ப்ளஸ்ஸு இது மைனஸு. அப்போ இந்த இடம் என்ன ஆகிடும்? கேன்சல் ஆகிடும். இந்த இடம் பாரு +2√2 -√2 இங்கேயும் கேன்சல் ஆகிடுமா? அப்போ நமக்கு 8008 அப்படின்னு கிடைக்கும். இது ஈக்குவேஷன் 1. நெக்ஸ்ட்டு RHS சைடு. RHS சைடு பார்த்திங்கன்னா BAன்னு மல்டிப்ளை பண்ணுவோம். அப்போ நமக்கு B மேட்ரிக்ஸ் இது, A மேட்ரிக்ஸ் இது. 2√2 -√2 2 into A மேட்ரிக்ஸ், இந்த மேட்ரிக்ஸ் 2 -2√2 √2 × 2. இப்போ இந்த 2 மேட்ரிக்ஸ் மல்டிப்ளை பண்ணுமா? ரோவு காலமு ஃபஸ்ட் எலமெண்ட்டு செகண்ட் எலமெண்ட்டு 2 × 2 மல்டிப்ளை பண்ணால் 4. நெக்ஸ்ட்டு இங்கே பாருங்கள் 2√2 × √2. இங்கே பாருங்கள் 2√2 × √2. √2 மல்டிப்ளை பண்ணால் என்ன கிடைக்கும்? 2 × 2. √2 மல்டிப்ளை பண்ணால் 2 கிடைக்கும். அப்போ 4 இந்த இடத்துல ஆன்சர் ப்ளஸ்ஸு 4. இங்கே பாருங்கள் ஃபஸ்ட்டு ரோ செகண்ட் ரோ 2 × 2√2 2 × -2√2 2 2 சார் 4 -4√2 அப்படின்னு கிடைக்கும். இந்த இடத்துல -4√2. இங்கே அதே சேம் தான் 2 × +2√2ன்னு இருக்குது. அப்போ இந்த இடத்துல +4√2 அப்படின்னு கிடைக்கும். இந்த இடத்துல -√2 × 2 அப்படின்னா கிடைக்கும் -2√2. நெக்ஸ்ட்டு 2 × √2 அப்போ +2√2. நெக்ஸ்ட்டு -√2 இங்கே பாருங்கள் -√2 × இந்த செகண்ட் ரோ செகண்ட் காலம் -√2 × -2√2 -2√2 மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். √2 மல்டிப்ளை பண்ணால் 2 கிடைக்கும். அப்போ 2 2 சார் 4 அப்படின்னு கிடைக்கும் இந்த இடம். சரியா? 2 × 2 4. இப்போ என்ன பண்ணுறோன்னா 8 + 4 + 4 8 ப்ளஸ்ஸு 4√2 -4√2 கேன்சல் ஆகிடுமா? +2 √2 -√2 கேன்சல் ஆகிடுமா? அப்போ 8008 இப்படின்னு கிடைக்கும். ஈக்குவேஷன் 2. therefore ஈக்குவேஷன் 1 and 2 ஈக்குவலா? therefore LHS = RHS. next AB = BA, hence proof. That's all. Example 3.69 is completed. Next example 3.70. Example 3.70ல மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க. 2 1 1 2 x y = 4 5ன்னு கொடுத்துருக்காங்க.
இப்போ இந்த மேட்ரிக்ஸை மல்டிப்ளை பண்ண முடியுமான்னு பார்த்தா 2 ரோஸு 2 காலம்ஸ் இருக்கா, 2 ரோஸு 2 காலம்ஸு, இங்கே 2 ரோஸு 1 ரோ இருக்குது, 1 காலம்ஸ் இருக்குது. அப்போ 2/1 இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ண முடியுமான்னு பார்த்தா சேமாக தான் இருக்குது. அப்போ நமக்கு ஆன்சர் மேட்ரிக்ஸ் என்ன கிடைக்கும், 2 x 1 கிடைக்கும். சரியா? இப்போ நம்ம பார்க்கலாமா? உங்களுக்கு மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணுறோம். இது ரெண்டையும் ஃபஸ்ட்டு ரோ ஃபஸ்ட்டு காலம் 2வையும் எக்ஸையும் பண்ணாக்கா என்ன கிடைக்கும், 2xன்னு கிடைக்கும். 1ஐயும் ஒய்யும் மல்டிப்ளை பண்ணுறப்ப ஒய்ன்னு கிடைக்கும். நெக்ஸ்ட்டு செகண்ட் ரோ இந்த காலம் 1 × x எக்ஸு 2 × y ப்ளஸ் 2y ஈக்குவல் டு 4 ஈக்குவல் டு 5 ஈக்குவல் பண்ணிடலாமா? சரியா? இதை ஈக்குவேஷன் 1ன்னு எடுத்துக்கிறீங்க, இது ஈக்குவேஷன் 2ன்னு எடுத்துக்கிறீங்க. சரியா? இப்போ ஃபஸ்ட்டு ஈக்குவேஷனை அப்படியே ரைட் பண்ணிக்கிறீங்க. 2x ப்ளஸ் y ஈக்குவல் டு 4. ரெண்டாவது ஈக்குவேஷனை 2ஆல் மல்டிப்ளை பண்ணுறீங்க. 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் 2 × x 2x, 2 2s are 4, 2 5s are 10. இப்போ சைனை சேஞ்ச் பண்ணி ஆட் பண்ணிங்கன்னா என்ன ஆகுன்னா இந்த இடம் கேன்சல் ஆகிடும். இந்த இடத்துல என்ன கிடைக்கும், -3yன்னு கிடைக்கும். ஏன்னா +4y இதை சைனை சேஞ்ச் பண்ணுறப்ப -3y ஆகிடும். இங்கே மைனஸ், அப்போ என்ன ஆகும், ஈக்குவல் டு -6ன்னு இருக்கும். மைனஸும் மைனஸும் ப்ளஸ் ஆக்கிக்கலாம். அப்போ y ஈக்குவல் டு 6/3 கேன்சல் பண்ணால் 2 3s are 6, y ஈக்குவல் டு 2 அப்படின்னு கிடைக்கும். சரியா? இப்போ சப்ஸ்டியூட் y ஈக்குவல் டு 2 இன் ஈக்குவேஷன் நம்பர் 1 we get y ஈக்குவல் டு 2 என சமன்பாடு 1ல் பிரதியிட. சரியா? அப்போ 2x ப்ளஸ் y ஈக்குவல் டு 4. இப்போ ஒய்க்கு பதிலாக தான் 2ன்னு சப்ஸ்டியூட் பண்ணுறோம். அப்போ 2x ப்ளஸ் 2 ஈக்குவல் டு 4. இந்த 2 ஈக்குவல் டு இந்த சைடு போச்சுன்னா என்ன ஆகும், +2 மைனஸ் ஆகுமா? அப்போ 2x ஈக்குவல் டு 2ன்னு இருக்கும். அப்போ x ஈக்குவல் டு 2/2. ஏன்னா மல்டிபிளில் இருக்க டேர்ம் ஈக்குவல் டு இந்த சைடு வந்துச்சுன்னா என்ன ஆகும், டிவைட் ஆகுமா? அப்போ x ஈக்குவல் டு 1 தானே கிடைக்கும். அப்போ x ஈக்குவல் டு 1, y ஈக்குவல் டு 2. That's all answer. 3.70 finish. Example 3.71 a equal to 1 minus 1 2, b equal to 1 minus 1 2 1 1 3 and c equal to 1 2 2 minus 1. Show that ab into c equal to a into bc அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரியா? என காட்டுக அப்படின்னு தமிழ் மீடியத்தில் இருக்கோம், அவ்வளோதான். சரி, இப்போ நம்ம இதில் என்ன பார்க்கணுன்னா ஏபி இன்ட்டு சின்னு இருக்குது, இப்படி இருக்குதா? அப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், ப்ராக்கெட்டுக்குள்ளே இருக்கிறது தான் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கணும். அப்போ ஏபியோட வேல்யூஸை பார்க்கணும். எல்ஹெச்எஸில் ஏபியோட வேல்யூஸ்னால் ஏ மேட்ரிக்ஸ் பார்த்திங்கன்னா 1 -1 2, பி மேட்ரிக்ஸு 1 -1 2 1 1 3. சரியா? இப்போ நம்ம எப்படி பார்க்குறோன்னா இந்த ரோஸு இந்த காலம்ஸு. அப்போ ஃபஸ்ட்டு எலமெண்ட்டு செகண்ட் எலமெண்ட்டு தேர்ட் எலமெண்ட்டு 1 × 1 1 × 1 என்ன கிடைக்கும், 1 கிடைக்குமா? நெக்ஸ்ட்டு -1 × 2 ஃபஸ்ட்டு ரோ ஃபஸ்ட்டு காலம் மிடில் எலமெண்ட்டு -1 × 2 -2 2 × 1 +2. சரியா?
இதை பார்க்குறதுக்கு முன்னால் இந்த 2 மேட்ரிக்ஸையும் மல்டிப்ளை பண்ண முடியுமானா செக் பண்ணிக்கிறதுனாலும் செக் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்களேன், 1 ரோ இருக்குது, கிராஸ் 3 காலம்ஸ் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா 3 ரோஸ் இருக்குது, 2 காலம்ஸ் இருக்குது. அப்போ 3/3 ஈக்குவல் ஆகிடுச்சா? அப்போ நமக்கு கிடைக்கிறது என்ன கிடைக்கும்? 1/2 மேட்ரிக்ஸ் கிடைக்கும். சரியா? சரி, இப்போ இந்த ரோவும் செகண்ட் காலமும், அப்போ 1 × -1 என்ன கிடைக்கும்? -1. -1 × 1 -1. 2 × 3 6. -2வும் +2வும் கேன்சல் ஆகிடும். அப்போ இங்கே என்ன கிடைக்கும்? 1 தான் இருக்கும். -2 இங்கே என்ன இருக்குது? +6. அப்போ +4 கிடைக்கும். இதான் வந்து என்னது? ஏபியோட வேல்யூ. இப்போ ஏபியோட வேல்யூஸ் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். ஏபி மேட்ரிக்ஸோட சி மேட்ரிக்ஸை வச்சு மல்டிப்ளை பண்ணுறோம். சரியா? அப்போ ஏபி மேட்ரிக்ஸ் பார்த்திங்கன்னா 1 4 இன்டி சி மேட்ரிக்ஸ் அப்படின்னா இந்த மேட்ரிக்ஸு 1 2 2 -1. ஃபஸ்ட்டு ரோ ஃபஸ்ட்டு காலமு, ஃபஸ்ட்டு எலமெண்ட்டையும் பண்ணோம், செகண்ட் எலமெண்ட்டையும் பண்ணுறோம். இப்போ 1 × 1 கிடைக்குமா? 4 × 2 8. ஃபஸ்ட்டு ரோ செகண்ட் காலமு, இப்போ ஃபஸ்ட்டு ரோவும் ஃபஸ்ட்டு காலமும் ஃபினிஷ் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு ரோவும் செகண்ட் காலமும் பார்க்குறோம். அப்போ 1 × 2 2, 4 × -1, அப்போ -4 கிடைக்குமா? அப்போ 1 + 8 9, இங்கே -2 அப்படின்னு கிடைக்கும். இப்போ ஈக்குவேஷன் 1 ஏபி × சி, இது ஃபஸ்ட் எலமெண்ட்டு. இப்போ என்ன பண்ணுறோம்? நெக்ஸ்ட்டு ஆர்ஹெச்எஸ் வேல்யூஸ் பார்க்குறோம். ஏ × பிசி, பிசியோட வேல்யூஸை தான் ஃபஸ்ட்டு நம்ம எடுத்துக்கணும். அப்போ பிசியோட மேட்ரிக்ஸை ரைட் பண்ணுவோம். இப்போ இங்கே பாருங்களேன், ஃபஸ்ட்டு ரோ ஃபஸ்ட்டு காலமு, 1ஐயும் மல்டிப்ளை பண்ணணும், 1ஐயும் மல்டிப்ளை பண்ணணும். இதுவும் மல்டிப்ளை பண்ண முடியுமா அப்படின்னு வேணால் செக் பண்ணிங்க. உங்களுக்கு சந்தேகமாக இருந்துச்சுன்னா, ஃபஸ்ட்டு மேட்ரிக்ஸில் பார்த்தீங்கன்னா 3 ரோஸ் இருக்குது, 2 காலம்ஸ் இருக்குது. சரியா? செகண்ட் மேட்ரிக்ஸில் பார்த்தீங்கன்னா 2 ரோஸ் இருக்குது, 2 ரோஸு 2 காலம்ஸு. இப்போ ரோவும் இதோடைய காலம்ஸும் இதோட ரோஸும் வந்து சேமாக இருக்குங்களா? அப்போ மேட்ரிக்ஸ் வந்து ஈவன் மேட்ரிக்ஸ் தான். ஈவன் மேட்ரிக்ஸாக இருந்தால் நமக்கு ஆன்சர் மேட்ரிக்ஸ் என்ன கிடைக்கும்? 3/2 கிடைக்கும். 3/2 மேட்ரிக்ஸ் கிடைக்குமா? இதுதான் நமக்கு ஆன்சர் மேட்ரிக்ஸு. அப்போ நம்ம இந்த மேட்ரிக்ஸை வந்து நம்ம மல்டிப்ளை பண்ண முடியுங்களா? அப்போ மல்டிப்ளை பண்ண முடியும்னா டேரெக்டாக நம்ம இப்போ பார்க்கலாம். சம் 1 × -1 ஃபஸ்ட்டு ரோ ஃபஸ்ட்டு காலமு, ஃபஸ்ட்டு எலமெண்ட்டையும் மல்டிப்ளை பண்ணோம்னா என்ன கிடைக்கும்? +1. -1 × 2 -2. நெக்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு ரோ செகண்ட் காலமு, 1 × 2 2வா? -1 × -1 +1 ஆகிடும். நெக்ஸ்ட்டு செகண்ட் ரோ ஃபஸ்ட்டு காலம், 2 × 1 2, 1 × 2 +2. நெக்ஸ்ட்டு செகண்ட் ரோ செகண்ட் காலம், 2 2s are 4, 1 × -1 -1. நெக்ஸ்ட்டு தேர்ட் ரோ ஃபஸ்ட்டு காலம், 1 × 1 1, 3 × 2 6. நெக்ஸ்ட்டு
தேர்ட் ரோ செகண்ட் காலம் 1 into 2 2 3 into minus 1 minus 3 பாருங்க இங்கே என்ன கிடைக்கும் minus 1 இங்கே plus 3 2 plus 2 4 3 இங்கே என்ன கிடைக்கும் 7 இங்கே minus 1 கிடைக்கும். இதோட வேல்யூஸ் வந்து எதோட வேல்யூ பிசியோட வேல்யூஸு. நெக்ஸ்ட்டு நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் ஏ இன்ட்டு பிசின்னு கண்டுபிடிக்கணும். சரிங்களா, இங்கே ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கோ. அப்போ ஏ இன்ட்டு பிசி, நம்ம பிசியோட வேல்யூஸை நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். ஏ மேட்ரிக்ஸ் என்ன 1 -1 2. பிசியோட மேட்ரிக்ஸு -1 4 7 3 3 -1. இங்கே பாருங்கள் ஃபஸ்ட்டு ரோ ஃபஸ்ட்டு காலம் மல்டிப்ளை பண்ணணும். சரியா, அப்போ ஃபஸ்ட்டு எலமெண்ட்டையும் மல்டிப்ளை பண்ணால் என்ன கிடைக்கும் -1 -1 இன்ட்டு +4 மல்டிப்ளை பண்ணால் -4 2 into 7 14. next first row second column 1 into 3 3 -1 into 3 -3 2 into -1 -2. சரியா, ஃபினிஷ் பண்ணியாச்சு ஃபஸ்ட் ரோ. நெக்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு ரோ சரி கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஃபஸ்ட்டு ரோவையும் ஃபஸ்ட்டு காலமையும் மல்டிப்ளை பண்ணோம், ஃபஸ்ட்டு ரோவையும் செகண்ட் காலமையும் மல்டிப்ளை பண்ணோமா. இப்போ -5 + 14 +3 -3 கேன்சல் ஆகிடும். இங்கே என்ன கிடைக்கும் -2 கிடைக்கும். அப்போ 14ல் 5 லெஸ் பண்ணால் 9 -2 அப்படின்னு கிடைக்கும். ஈக்குவேஷன் 2 இங்கே பாருங்கள், ஈக்குவேஷன் 1யும் ஈக்குவேஷன் 2வும் ஈக்குவலாக இருக்கா. therefore LHS equal to RHS, AB into C is equal to A into BC அப்படின்னு ப்ரூஃப் பண்ணியாச்சு. தட்ஸ் ஆல். சம் கம்ப்ளீட்டடு. 3.71 கம்ப்ளீட்டடு. நெக்ஸ்ட்டு 3.72. next example 3.72. if A is equal to 1 1 -1 3, B equal to 1 2 -4 2, C equal to -7 6 3 2. verify that எனில் A into B plus C equal to AB plus BC என்பதை சரிபார்க்க அப்படின்ட்டுருக்காங்க. இப்போ நம்ம லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்துக்கிறோம். லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்துக்கிறப்ப பிஏவும் சிஏவும் ஆட் பண்ணி அப்புறமா ஏயால் மல்டிப்ளை பண்ணணும். இப்போ நாங்கள் எழுதிட்டேன். பி மேட்ரிக்ஸையும் சி மேட்ரிக்ஸையும் நான் ரைட் பண்ணிட்டேன். இப்போ போத்தையும் ஆட் பண்ணணுன்னா என்ன பண்ணணும், இதில் ரோ காலம்னு எடுக்கக்கூடாது. மல்டிப்ளிகேஷனில் தான் ரோவையும் காலம் எடுக்கணும். அடிஷனில் ரோவும் தான் எடுக்கணும். ரோவில் ஃபஸ்ட்டு எலமெண்ட்டு, இந்த ரோஸில் ஃபஸ்ட்டு எலமெண்ட்டு, ஃபஸ்ட்டு மேட்ரிக்ஸில் செகண்ட் எலமெண்ட்டு ரோவில், செகண்ட் மேட்ரிக்ஸில் ஃபஸ்ட்டு ரோவில் செகண்ட் எலமெண்ட்டு, இப்படி தான் பண்ணணும். சரிங்களா, இங்கே பாருங்க, நான் ஆரோ மார்க்கே போட்டு காமிச்சிட்றேன். இப்படி தான் ப்ளஸ் பண்ணணும். அப்போ நமக்கு என்ன கிடைக்குன்னா, இங்கே பாருங்கள், 1 -7 2 + 6. நெக்ஸ்ட்டு இப்படி பார்க்குறோம். இப்படி பார்த்தா நமக்கு என்ன கிடைக்கும், -4 + 3 2 + 2 அப்படின்னு கிடைக்குங்களா. ஈக்குவல் டு -6 -7ல் 1 லெஸ் பண்ணால் -6 2 + 6 8. இங்கே -1 கிடைக்குமா, -4ல் 3 லெஸ் பண்ணால் இங்கே 2 + 2 4ன்னு கிடைக்கும். இதுதான் B + Cயோட வேல்யூ. நெக்ஸ்ட்டு என்ன பண்ணணும், நம்ம
ஏ இன்ட்டு பி ப்ளஸ்ஸு சி. ஏ மேட்ரிக்ஸ் பார்த்திங்கன்னா 1 1 -1 3 இன்ட்டு பி ப்ளஸ் சியோட மேட்ரிக்ஸ் பார்த்திங்கன்னா இதான் நமக்கு கிடச்சிருக்க ஆன்சர். -6 -1 8 4. சரியா? இப்போ நம்ம மல்டிப்ளிகேஷன் தான் பண்ணணும், ஏன்னா இங்கே மல்டிப்ளேவில் இருக்கா. இப்போ இங்கே என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு ரோ ஃபஸ்ட்டு காலமு. அப்போ ஃபஸ்ட்டு எலமெண்ட்டையும் பார்க்கணும். ரோவில் ஃபஸ்ட்டு எலமெண்ட்டு, காலமில் ஃபஸ்ட்டு எலமெண்ட்டு, நெக்ஸ்ட்டு ரோவில் செகண்ட் எலமெண்ட்டு, காலமில் செகண்ட் எலமெண்ட்டு. இப்போ 1 × -6 அப்போ என்ன கிடைக்கும், -6. 1 × -1 நெக்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு ரோ செகண்ட் காலமு 1 × 8 8 1 × 4 +4. நெக்ஸ்ட்டு செகண்ட் ரோ ஃபஸ்ட்டு காலமு -1 × -6 +6 ஆகிடுமா. 3 × -1 -3. நெக்ஸ்ட்டு செகண்ட் ரோ செகண்ட் காலம் -1 × 8 -8 3 × 4 +12. இதை பண்ணால் என்ன கிடைக்கும், -7 +12 +3 +4. இதான் வந்து ஏ இன்ட்டு பி ப்ளஸ் சிக்கு கிடைச்ச மேட்ரிக்ஸ் ஈக்குவேஷன் 1ன்னு இதை ரைட் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட்டு ஆர்ஹெச்எஸ் சைடு எடுத்துக்கிறோம். ஆர்ஹெச்எஸ் = ஏபி ப்ளஸ் பிசி. சரியா? இப்போ நம்ம ஏ மேட்ரிக்ஸை ரைட் பண்ணுறோம். ஏ மேட்ரிக்ஸ் பார்த்திங்கன்னா இங்கே இருக்குது பாருங்கள், 1 1 -1 3 1 1 -1 3 இன்ட்டு பி மேட்ரிக்ஸ் பார்த்திங்கன்னா 1 2 -4 2. இந்த ரோ இந்த காலம்ஸு ஃபஸ்ட்டு எலமெண்ட்டையும் மல்டிப்ளை பண்ணுறோம், செகண்ட் எலமெண்ட்டையும் மல்டிப்ளை பண்ணுறோம். அப்போ 1 × 1 1 × -4. சரியா? ஃபஸ்ட்டு ரோ செகண்ட் காலம் 1 × 2. அப்போ என்ன பண்ணணும், 2 1 × 2 2 1 × 2 +2. நெக்ஸ்ட்டு செகண்ட் ரோ ஃபஸ்ட்டு காலமு -1 × +1 -1 3 × -4 அப்போ -12 கிடைக்குமா. நெக்ஸ்ட்டு செகண்ட் ரோ செகண்ட் எலமெண்ட்டு -1 × 2 -2 3 2s 6. சரியா? இங்கே பண்ணால் -3 வருமா, செப்பரேட் பண்ணால். இங்கே பண்ணால் +4, இங்கே -13 +4 கிடைக்குமா. -6ல் -2 லெஸ் பண்ணால் +4 கிடைக்குமா. நமக்கு கிடச்சிருக்கிறது -3 -13 4 4ன்னு கிடச்சிருக்கு. இது எதோட ஆன்சரு, ஏபியோட ஆன்சரு. இப்போ என்ன பண்ணுறோம், ஏசி ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். சரி, ஏபி ப்ளஸ்ஸு பிசின்னு போட்டிருக்கோமா, நம்ம தான் தப்பாக எழுதிட்டோம். இந்த இடம் ஏசிங்க, இங்கேயும் நமக்கு வந்து என்னது ஏசி. அடுத்து என்ன கண்டுபிடிக்கணும், ஏசி ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஏசி தான் நம்ம கொஸ்டினில் இருக்குது. இப்போ ஏயோட மேட்ரிக்ஸ் இங்கே எழுதியிருக்கோம், 1 1 -1 +3 இன்ட்டு சி மேட்ரிக்ஸ் பார்த்தீங்கன்னா -7 6 3 2 இங்கே இருக்குது பாருங்கள், -7 6 3 2 ரைட் பண்ணிட்டோமா. ஓகே, இப்போயும் அதே சேம் ஃபார்மேட்டு தான். ஃபஸ்ட்டு ரோ ஃபஸ்ட்டு காலமு ஃபஸ்ட்டு எலமெண்ட்டையும் பண்ணால் என்ன கிடைக்கும், 1 × -7 -7 1 × 3 +3. நெக்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு ரோ செகண்ட் காலம் 1 × 6 6 1 × 2
ப்ளஸ் 2 மைனஸ் செகண்ட் ரோவும் ஃபஸ்ட்டு காலமு மைனஸ் 1 இன்ட்டு மைனஸ் 7 ப்ளஸ் 7 3 இன்ட்டு 3 ப்ளஸ் 9 ஃபஸ்ட் செகண்ட் ரோ செகண்ட் காலம் மைனஸ் 1 இன்ட்டு 6 மைனஸ் 6 3 2 ப்ளஸ் 6 சரியா. இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு இதை பார்த்தீங்கன்னா மைனஸ் 7 ப்ளஸ் 3 அப்போ என்ன கிடைக்கும் நமக்கு? இங்கே பாருங்கள், மைனஸ் 7ல் 3 லெஸ் பண்ணால் மைனஸ் 4, 6ஐயும் 2ஐயும் ஆட் பண்ணால் 8, 7ஐயும் 9ஐயும் ஆட் பண்ணால் 16, மைனஸ் 6 ப்ளஸ் 6 கேன்சல் ஆகிடும், 0 ஆகிடும். இதான் என்ன எதோட வேல்யூஸ்? ஏசியோட வேல்யூ. ஏபி வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம், ஏசி வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம், 2ஐயும் ஆட் பண்ண போகிறோம். இது ஏபியோட வேல்யூஸ், இது ஏசியோட வேல்யூஸு. இப்போ போத்தையும் ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ணுறப்ப எப்படி பண்ணணும்னா ரோவையும் தான் ஆட் பண்ணணும். ரோவில் ஃபஸ்ட் எலமெண்ட்டு, ரோவில் செகண்ட் எலமெண்ட்டு இப்படி தான் பண்ணணும் சரிங்களா. இதில் மல்டிப்ளிகேஷனை பண்ணிட்டுறாதீங்க, ஏன்னா இங்கே அடிஷன் சிம்பிள் இருக்குது. அப்போ என்ன பண்ணணும்னா 3 மைனஸ் 4, அப்போ மைனஸ் 3 மைனஸ் 4, 4 ப்ளஸ் 8, நெக்ஸ்ட்டு மைனஸ் 13 ப்ளஸ் 16, 4 ப்ளஸ் 0, மைனஸ் 7 ப்ளஸ் 12, இங்கே பண்ணால் 3, இங்கே பண்ணால் 4 ப்ளஸ் 0 வரும். இப்போ நமக்கு ஈக்குவேஷன் 2 இது கிடச்சிருக்குங்க. இப்போ ஈக்குவேஷன் 1 பார்க்குமா? ஈக்குவேஷன் 1 பாருங்கள், ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி, ஏ இன்ட்டு பி ப்ளஸ் சி என்ன கிடச்சிருக்கு? மைனஸ் 7 12 3 4 கிடச்சிருக்கா? ஏபி ப்ளஸ் ஏசியோட வேல்யூஸும் இது கிடச்சிருக்கா? அப்போ தேர்ஃபோர் எல்ஹெச்எஸ் ஈக்குவல் டு ஆர்ஹெச்எஸ் ஃப்ரம் 1 and 2, ஏ இன்ட்டு பி ப்ளஸ் சி இஸ் ஈக்குவல் டு ஏபி ப்ளஸ் ஏசி. hence prove. That's all. Example 3.72 completed. Next example 3.73. Next example 3.73. If A is equal to 1 2 1 2 minus 1, B equal to 2 minus 1 minus 1 4 0 2. Show that AB whole transpose equal to B transpose A transpose. எனில் இந்த ஈக்குவேஷன் என்பதை சரிபார்க்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்துக்கிறோம். ஏபி ஹோல் டிரான்ஸ்போஸ். ஏபி ஹோல் டிரான்ஸ்போஸ்னால் ஃபஸ்ட்டு ஏபியை மல்டிப்ளை பண்ணி அப்புறமா இதை டிரான்ஸ்போஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணணும் சரிங்களா. இப்போ நம்ம ஏபியை மல்டிப்ளை பண்ணுறோம். அப்படி மல்டிப்ளை பண்ணால் இந்த ரோவும் இந்த காலமையும் மல்டிப்ளை பண்ணணும் சரியா. ஃபஸ்ட்டு எலமெண்ட்டு மல்டிப்ளை பண்ணால் என்ன கிடைக்கும்? 1 × 2 2. நெக்ஸ்ட்டு இங்கே பாருங்கள், செகண்ட் எலமெண்ட்டு 2 × -1 -2, 1 × 0 +0. இப்போ ஃபஸ்ட்டு ரோவும் ஃபஸ்ட்டு காலமும் ஃபினிஷு. நெக்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு ரோ செகண்ட் காலமு 1 × -1 -1, 2 × 4 8, 1 × 2 +2. இப்போ ஃபஸ்ட்டு ரோவில் ஆன்சர் ரோ கம்ப்ளீட்டட். நெக்ஸ்ட்டு செகண்ட் ரோ ஃபஸ்ட்டு காலமு 2 × 2 4, -1 × 1 +1, 1 × 0 0. நெக்ஸ்ட்டு செகண்ட் ரோ செகண்ட் காலம் 2 × -1 -2, -1 × 4 -4, 1 × 2 +2. இப்போ இங்கே என்ன கிடச்சிடும்? -2வும் +2வும் கேன்சல் ஆகிடும் சரியா. அப்போ நமக்கு என்ன கிடைக்கும்? இந்த இடத்துல 0 கிடைக்கும். இங்கே 10ல் 1 கழிச்சா 9, இங்கே என்ன கிடைக்கும்? 5, -6, -6ல் 2 லெஸ் பண்ணால் -4. இதுதான் ஏபியோட வேல்யூ. இப்போ ஏபியோட வேல்யூஸ் நமக்கு கிடச்சிச்சா, நம்ம என்ன பண்ணணும்? இதை ஏபி ஹோல் டிரான்ஸ்போஸ். அப்போ என்ன பண்ணணும்? ரோவை காலமாக சேஞ்ச் பண்ணணும். டிரான்ஸ்போஸ் அப்படின்னா
ரோவை காலமாக மாற்றணும், காலமை ரோவாக சேஞ்ச் பண்ணணும். அதாவது நிறைய நிரலாக மாற்றணும், நிரலை நிறையாக மாற்றணும். இந்த ரோவை இப்படி காலமாக சேஞ்ச் பண்ணணும். அதாவது நிறைய நிரலாக மாற்றவும். இங்கே ரோவை காலமாக மாற்றினா 0 9 5 -4 இது ஈக்குவேஷன் 1. நெக்ஸ்ட்டு ஆர்ஹெச்எஸ் சைடு பார்த்தீங்கன்னா பி டிரான்ஸ்போஸ் ஏ டிரான்ஸ்போஸ்ன்னு இருக்குது. அப்போ என்ன பண்ணுறோம், பி மேட்ரிக்ஸை ரைட் பண்ணுறீங்க. 2 -1 -1 4 0 2. இதை பி டிரான்ஸ்போஸாக மாற்றணும் அப்படின்னா ரோவை காலமாக சேஞ்ச் பண்ணணும். 2 -1 -1 4 0 2. சரியா? இப்போ ஏ பி டிரான்ஸ்போஸ் ஃபினிஷ்ரா. நெக்ஸ்ட்டு ஏ மேட்ரிக்ஸை எடுத்துக்கிறோம். ஏ மேட்ரிக்ஸ் என்ன, 1 2 1 2 -1 1. இதுக்கு ஏ டிரான்ஸ்போஸ் பண்ணால் ரோவை காலமாக சேஞ்ச் பண்ணணும். அப்போ 1 2 1 ரோவை காலமாக சேஞ்ச் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு செகண்ட் ரோவை செகண்ட் காலமாக மாற்றணும். 2 -1 1. ஏ டிரான்ஸ்போஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சா? நம்ம ஆர்ஹெச்எஸ் சைடில் என்ன ரைட் பண்ணோம் அப்படின்னா பி டிரான்ஸ்போஸ் இன்ட்டு ஏ டிரான்ஸ்போஸ், இதோட ஆன்சர் பார்க்கணும். அப்போ பி டிரான்ஸ்போஸை ஃபஸ்ட்டு எழுதலாமா? பி டிரான்ஸ்போஸ் இன்ட்டு ஏ டிரான்ஸ்போஸ் இஸ் ஈக்குவல் டு பி டிரான்ஸ்போஸை 2 -1 0 -1 4 2 2 -1 0 -1 4 2 இன்ட்டு ஏ டிரான்ஸ்போஸ் 1 2 2 -1 1 1. மல்டிப்ளிகேஷனில் தான் இருக்குது. ஃபஸ்ட்டு ரோ ஃபஸ்ட்டு காலமு, ஃபஸ்ட்டு எலமெண்ட்டையும் பண்ணால் 2 × 1 2 -1 × 2 -2 0 × 1 +0. நெக்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு ரோ செகண்ட் காலம் 2 × 2 பார்த்திங்கன்னா 4 கிடைக்கும். -1 × -1 +1 ஆகிடும். 0வால் 1 மல்டிப்ளை பண்ணுறப்ப 0 ஆகிடும். செகண்ட் ரோ ஃபஸ்ட்டு காலமு -1 × +1 -1 4 × 2 +8 2 × 1 +2. நெக்ஸ்ட்டு செகண்ட் ரோ செகண்ட் காலமு. நெக்ஸ்ட்டு -1 × 2 -2 4 × -1 -4 2 × 1 +2 கிடைக்குமா? இப்போ பார்த்தீங்கன்னா -2 +2 கேன்சல் ஆகிடும். அப்போ அந்த இடம் 0 ஆகிடும். 4 + 1 5 மைனஸ் இங்கே என்ன 8 + 2 10 10ல் 1 லெஸ் பண்ணால் 9. நெக்ஸ்ட்டு -2வும் +2வும் கேன்சல் ஆகிடும். அங்கே என்ன கிடைக்கும், -4 கிடைக்கும். இதை ஈக்குவேஷன் 2ன்னு எடுத்துக்கிறீங்க. ஈக்குவேஷன் 1ம் ஈக்குவேஷன் 2வும் ஈக்குவலாக இருக்குதா? அப்போ என்ன பண்ணும், therefore LHS = RHS, AB transpose is equal to B transpose into A transpose. Hence proof. That's all. Example 3.73 is completed. Like